தெரியுமா? இந்த விஷயத்துல யாரும் கோவிக்கவான தாய்மார்கள் சகோதரிகள் பிள்ளைகளுக்கு இந்த பாவத்தை பழக்கவான், உன பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை பழக்கவான். அல்லாஹ் பாதுகாக்கும். எவ்வளவு எவ்வளவு அவங்க உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தால், உதாரணமாக உங்களுக்கும் உங்களோட நாணக்கும் பிரச்சனை, எனக்கும் ஏன நாணக்கும் பிரச்சனை வைங்க. எனக்கும் ஏன நாணக்கும் பிரச்சனை என்றா நானும் ஏன நாணவும் இதை பேசி முடிக்கும். இந்த விஷயத்துல எனக்கும் ஏன நாணக்கும் இடையில ஏன புள்ளையவோ ஏன பொண்டாட்டியவோ இன்வால்வ் ஆக்குறல்ல. சில நேரத்துக்கு நானும் ஏன நாணவும் சண்டை முடிச்சோம் என்றா பின்னுக்கு ஒரு நாள் சேர்ந்து கொள்ளுவோம். அதுதான் விளங்கப்படுத்துறாங்க உலமாக்கள். எப்படி தெரியுமா? உங்களோட கண் முன்னுக்கு உங்களோட நானா தம்பி இல்லாட்டி உங்களோட வைஃப்ட சகோதரியும் வைஃபும் கூட பிறந்த 2 பேர் சண்டை பிடிக்கிறாங்களா, விளக்க கூட போவானு சொல்றான். நீங்க விளக்க போவீங்க, நீ என்ன ஏண்ட முன்னுக்கு ஏண்ட பொண்டாட்டி, நாளைக்கு இவங்க 2 பேரும் சேருவான். அந்த மைனிக்கு பிரச்சனையாவும் தாத்தோட மாப்பிள்ளதான் பிரச்சனை. நானும் ஏண்ட தாத்தாவும் சண்டை பிடிக்க போல இவ யாரு? இப்படிதான் கேட்பான். நானும் ஏண்ட நானும் சண்டை பிடிக்க போல இவ யாரு? இவ மைனி பெடேல முடிச்சு வந்தாங்க. இவங்க நானட சண்டையில இவங்க தலை போட வாட வேண்டுவாங்க. இதுதான் உண்மை. அதனால ஒரு பொண்டாட்டியே இடையில வர வானம் என்று சொல்றாங்கடா கவலை என்ன தெரியுமா? இந்த காலத்துல தைரியமா வாப்பமார் உம்மமார் சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம் மௌத்தாகினாலும் பெரியப்பட வீட்டு வாசலுக்கு சாச்சட வீட்டு வாசலுக்கு போறல பார்த்துக்கோ. ஒரு நல்ல பெரிய நாள் என்றால் இது கெட்டித்தனமா, இது கெட்டித்தனமா, இது கேவலம். இது உங்களுக்கும் நானுக்கும் பிரச்சனையா முடியுங்க. ஏன் இந்த பிஞ்சுகளுடைய உள்ளத்துல நஞ்ச விதைக்கிறீங்க? நாளைக்கு பின்னைக்கு அந்த பிள்ளை பெருசாகி அந்த பெரியப்பாவை பார்க்கிற பார்வை வித்தியாசமாயிடும். என்ன இருந்தாலும் இவன் தான் என் வாப்பா அநியாயம் செஞ்சவன், என் வாப்பாட கல்வ உடைச்சவன் இவன். நீ நாங்க மௌத்தாகி கபருக்கு போ. அந்த புள்ள அந்த பாவத்தை செய்யற காலம் எல்லாம், அந்த புள்ள அந்த பாவத்தை செய்யற காலம் எல்லாம், ஏன் அந்த பாவத்தை பழக்கினது நாங்க தான். அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. அப்ப எப்படி சொல்லி கொடுக்கணும்? பேச வானம் என்று சொல்றல்ல. நீங்க வாங்க, பெரியப்பாக்கும் அபூக்கும் பிரச்சனை தான், சாச்சக்கும் அபூக்கும் பிரச்சனை தான். ஆனா அல்லாவுக்காக வேண்டி நீங்க வர வானமா. நீங்க பெரியப்பாக்கு மதிப்பு கொடுக்கணுமே. ஓட அடுத்த வாப்பா அவரு, வாப்பட தரஜா. சாச்சக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. ஏட தம்பி நீங்க மதிக்கணும் அவரை. ஏன் அவரோட மாப்பட அந்தஸ்து சொல்லி கொடு. சண்டிதனம் பழக்கவா? நீ சண்டிதனம் பழக்கிறதுக்கால துணியால நாங்க வந்தீங்க. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.